வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ் வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக இப்போது தமிழில் ரிலீஸ் ஆகிருக்க அதர்ஸ் படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். படத்தை இயக்கியிருக்காரு அபின் ஹரிஹரன் அவர்கள். இவர் ஒரு அறிமுக இயக்குனர். ஸோ இந்த படம் எப்படி வந்ததுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையான்றதை நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நடு ரோட்டில் ஒரு திருடன் நடுவில் பெரிய பாறை வைக்கிறான். அங்கே ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் ஏதாச்சும் திருடிட்டு போகலான்றக்காக அப்போ ஒரு வேனில் ஆக்சிடென்ட் ஆகி கவிழுது. அதில் ஸ்பாட்லேயே 4 பேர் உயிரிழந்துறாங்க. ஸோ அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் டீம் போராடுறாங்க. ஸோ அந்த ஒரு தருணத்தில் நிறைய விஷயங்கள் அப்பீல் ஆகுது. அந்த வண்டிக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா கண் பார்வையற்ற பெண்கள் 3 பேர். அதில் அந்த திருடனும் இன்க்ளூடாக இருக்காங்க. இது எப்படி நடக்கும், இது எப்படி பாசிபிள், யார் இவங்க அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படமானது நகருது. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் என்ன கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்ட் குட்டான படம். சினிமோட்டோகிராஃபியும் சரி, எடிட்டிங்காக சரி ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி எடிட்டிங் கட், ராமர்களுடைய கட்டிங் நல்லா இருந்தது. அண்ட் அரவிந்த் சிங்கோட சினிமோட்டோகிராஃபி நைட் ஷாட்டில் ரொம்பவே நல்லா இருந்தால் சொல்லி ஆகணும். அண்ட் ஜிப்ரானோடைய பின்னணிசை இந்த படம் ஃபுல்லாகவே எங்குமே ஒழிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லுவோம். படத்தில் நான் ஸ்டாப்பாக போகாத ஒரு விஷயம்னா ஜிப்ரானோட மியூசிக்காக மட்டும் தான் இருக்கும். பட் இன்னுமே கூட ஏதோ பெட்டர்மெண்ட்டாக இருந்துக்கலாம்னு தோண வைக்குது. எனக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆரியனில் கொடுத்த அளவுக்கு இந்த படத்தில் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. அண்ட் படத்தில் ஒரு தேவையில்லாத ஆணியாக ஒரு சாங் வருது. அந்த சாங் கேட்கவும் நல்லா இல்லை, பட் அந்த படத்தில் பிளேஸ்மெண்ட்டாகவும் அது பெருசாக சரியில்லைன்னு தான் சொல்லி ஆகணும். பர்ஃபார்மன்ஸ் வைஸாக அறிமுக நாயகன் ஆதித்யா மாதவன் அவர்கள் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி காப் ரோலில் நல்லாவே ஸ்மார்ட்டாக இருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் பர்ஃபார்மன்ஸாக நீட்டான பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காரு. த்ரோட் படம் ஃபுல்லாகவே அவர் தான் வராரு. ஹீரோயிசம் அந்த மாதிரி எதுவுமே ரொம்ப எக்ஸ்ட்ராவன்ஸாலாம் கொடுக்காம இந்த படத்துக்கு என்ன வேணுமோ கொடுத்துருக்காரு. அண்ட் கௌரி கிஷனாக இருக்கட்டும், அஞ்சு குரியனாக இருக்கட்டும், முனிஷ்காந்தாக இருக்கட்டும், எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு நீட்டான பர்ஃபார்மன்ஸ். பட் அஞ்சு குரியன் கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எடுபடி கேரக்டர் மாதிரி ஃபீல் ஆச்சு. காஃபி ஊற்றுறாங்க, அப்புறம் கன்னை இது மாதிரி லோட் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களோட கேரக்டர் வைஸாக நல்லா எழுதிருக்கலாம்ன்ற மாதிரி தோண வைக்குது. கௌரி கிஷன் சரி இன்னுமே கூட பெட்டர்மெண்ட்டாக எழுதிருக்கலாமோ அப்படின்னு தோண வைக்குது. முனிஷ்காந்த் கேரக்டர் இந்த படத்துக்கு நல்ல வேல்யூ வந்தது. இதை தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, முக்கியமாக வில்லன் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதை நான் ரிவீல் பண்ண முடியாது, நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா என்னடா ஒரு மாதிரி தேய்க்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் பட் செகண்ட் ஆஃப் தான் இந்த படத்துடைய மெயின் கண்டென்ட் இருக்குது. லைக் 11 படம் லிட்டரலி எனக்கு 11 படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் அனுபவத்தை கொடுத்தது. பட் 11 படம் மாதிரியே நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஒரு சின்ன ஃபஸ்ட் ஆஃப் தான். ஸோ கதையில் எந்த ஒரு முடிச்சுமே அவிழ்க்காமல் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் போக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய வருது. அது ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் செகண்ட் ஹாஃபில் எடுத்துக்கிட்ட கண்டென்ட், அவன் சொல்ல வந்த ஒரு விஷயம் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். அது சமுதாயத்துக்கு சேரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதாவது எல்லா ஜெண்டரும் ஈக்குவலாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்ன விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதை கரெக்டாகவே கன்வே பண்ணியிருந்தாங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். அந்த கன்வே பார்த்திங்கன்னா ஒரு லைக் ஒரு சைக்கோபாத் இதை கன்வே பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஒரு புனைப்பு கதையாக கூட வச்சுக்கலாமே. அதை கரெக்டாக சொன்ன விதமாக இருந்தது. ஏன்னா இந்த விஷயத்தில், அதாவது இந்த படத்தில் சொன்ன விஷயம் கரெக்ட், ஆனால் சொன்ன ஆள் தப்பு, அவ்வளோதான் வித்தியாசம். லைக் ஆரியனும் இதே மாதிரி தான் நடந்திருக்கும். சொன்ன விஷயம் கரெக்டு, ஆனால் சொன்ன ஆள் தப்பு. ஸோ அது மாதிரி தான் இந்த படமும் அதே மாதிரி தான். நாங்கள் இல்லைனா என்ன ஆகும், நாங்கள் ஒரு வேளை இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும் நிலைமை அப்படின்ற மாதிரி தான். ஸோ லிட்டரலி அதை சொன்ன விஷயம் நல்லது. ஸோ எல்லா ஜெண்டரும் ஈக்குவலாக பார்க்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே அந்த அப்ரோச் ஆனது ரொம்ப நல்லா இருந்தது. எமோஷனலாக ஒரு சில இடங்களில் அது கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது அந்த மக்கள் பார்க்கும்போது அது இன்னுமே கொஞ்சம் அவங்களுக்கு அட்டாச்மெண்ட்டாக இருக்கும்னு தோண வைக்குது. மாதிரி படத்தில் டைட்டில், அந்த டைட்டில் ஏன் இப்படி வச்சாங்கன்றது நீங்கள் படத்தில் அது பண்ணியிருப்பாங்க, ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது நல்லாவே ஒரு கோட்டாக இருந்தது. ஸோ இதுக்கு தான் அந்த அதர்ஸ்னு வச்சாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி தோணுது. அது நல்லாவே ஒரு கூடாது, அது ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக கூட சொல்லலாம். ஒரு டேரக்டர் அப்படின்னு பாராட்டலாம். இந்த எடுத்துகிட்ட கண்டென்ட், அந்த கண்டென்ட் சொல்லப்பட்ட விதம் அது யாருக்கு போய் சேரணும், முக்கியமாக எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்ற கருத்தியல் ரீதியான விஷயத்தை ரொம்ப அழகாக டெலிவரி பண்ணியிருக்காரு. அது கண்டிப்பாக போய் சேரும்ன்றது நான் நம்புகிறேன். அண்ட் இதை தாண்டி பார்த்திங்கன்னா அதை ஆக்சுவலி இதை சொல்கிற விதம் எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டு தான். அது மற்றவங்க கேலி கிண்டல் பண்ணாங்கன்னா அது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அது கேலி கிண்டல் பண்ணுறதுக்கான விஷயம் இல்லை. அதை நம்ம அதை ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் நார்மலைஸ் ஆக்கணும். அதை நார்மலைஸ் ஆக்க தவறுறோமோ அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. அது நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்கள், ஏன்னா நான் ஸ்பாய்லர் ஆகிடும் சில விஷயங்கள் சொன்னால். சரி, இதுக்கான ஸ்க்ரீன் ப்ளே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தினுடைய ட்ராபேக்கே அங்கே தான் மாறுது. செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா நல்ல ரன்னிங்கான ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல ரேசிங்கான ஸ்க்ரீன் ப்ளே. பட் இந்த படத்தில் அந்த வே ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே சொன்ன விதம் இருக்கு இல்லையா, அதுதான் பெருசாக புலப்படலை. அதுக்கான நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. லைக் நிறைய லாஜிக் லூப் ஹோல்ஸ்லாம் இருக்குது. நிறைய கொஷின் கேட்க தோணுது. பட் அது எல்லாமே ஸ்பாய்லர் ஆகிடுன்ற காரணத்தை வேண்டி அதை நம்ம சொல்லணும் இல்லை. ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறோம்.
ஒரே ஒரு சின்ன சாம்பிள் லைக் வந்து ஒரு காலர் ஐடி மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 6 தடவை லைனில் இருக்குது. அந்த காலர் ஐடி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாள் உடனே காலில் இருக்குது. பட் வந்து போலீஸ் வந்து அதை உடனே இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் அதை வந்து அப்படியே பெருசாக கன்சிடரே பண்ணாமல் அது ஃப்ரீயாக விட்டுறாங்க. அந்த காலை அப்போயே அட்டன் பண்ணி பேசினாங்கன்னா அவங்க அங்கே எப்போயோ போய்ட்டு அவங்களோட ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். பட் வந்து அதை டிலே பண்ணி அது கொண்டு வந்த விதம் வந்து கரெக்டாக இல்லை. அதேமாரி அந்த லீடு வழியாக அந்த காலர் ஐடி வழியாக போய் தான் முக்கியமான ஒரு ஃப்ளாஷ்பேக் கொண்டு வராங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் சொன்ன விதமே வந்து கொண்டு வந்த விதமே கொஞ்சம் ஃபோர்ஸ்டாக இருக்குது. இதுக்காக கொண்டு வந்த ஃப்ளாஷ்பேக் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அந்த லாஜிக் ப்ராப்ளமே வந்து படத்தில் பெருசாக அடிவாங்குது. இதை தாண்டி படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாக முடிச்ச மாதிரி இருந்தது, ஃபோர்ஸ்ஃபுல்லாக முடிச்ச மாதிரி இருந்தது. வேறு வழி இல்லை, எங்களுக்கு எப்படி முடிக்கணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த கிளைமேக்ஸ் முடிச்ச மாதிரி கொஞ்சம் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கிராண்டரியாக படம் தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக எமோஷனலாக நல்லா கனெக்டாக இருக்குமோ அப்படின்னு தோணு வைக்குது. அது கொஞ்சம் நல்லா கொண்டு வந்திருக்கலாம். பட் அதில் கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான டச்சான ஒரு சீன் வைப்பாங்க. அது எனக்கு கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்க்ரீன் பிளேயில் நல்லா பூந்து விளாண்டுருக்கலாம். ஆக்சுவலி சப்ஜெக்ட் நல்ல சப்ஜெக்ட், அதுக்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் அது வந்து ரிவீல் ஆகிற விதம் பெருசாக ரெகனைஸ் பண்ணாத மாதிரி, ஐயோ அப்படின்ற மாதிரி தூக்கி போடுற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ஏன்னா நான் அந்த படத்தினுடைய கேரக்டர் வரும்போது ஜட்ஜ் பண்ணிட்டேன். அதாவது அந்த வில்லன் கேரக்டர் ஒன்று இருக்கும். அந்த கேரக்டர் வந்து மலையாள படம் ஒரு வேளை ரெகுலராக நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். பார்க்காதவங்களுக்கு வேணால் சர்ப்ரைசிங்காக இருக்கும். மேபி இப்போ ரீசெண்டாக அவரோட நடித்து ரிலீஸ் ஆன தமிழ் படத்தை பார்த்தா கூட கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்குது. பட் எனக்கு வந்து அது மட்டும் இவர் தான்டா அதிகே இவ்வளோ தெரியுன்ற மாதிரி எனக்கு அதுக்கப்புறம் வந்து சுவாரஸ்யமாக கதை நகரலை. படம் இன்னும் கூட நல்லா சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கலாம், டெலிவர் பண்ணிக்கலான்ற மாதிரி தோண வைக்குது. மற்றபடி இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை பார்த்தே தரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு அபோதி ஆவரேஜ் கூட சொல்லுவேன். ஒரு ஓகேஷ் நகரமான படம். ஆக்சுவலி நல்லா கொண்டு வந்திருக்க வேண்டிய ஒரு நல்ல படமாக வந்திருக்க வேண்டிய ஒரு படம். லிட்டரலி 11 மாதிரி ஒரு அண்டர்ரேட்டடாக இருக்க வேண்டிய ஒரு படமாக தோண வந்திருக்கு. எடுத்துகிட்டு கண்டென்ட் நல்லா டெலிவர் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கான எக்ஸிக்யூஷன் தான் பெருசாக சொதப்பிட்டாங்களோ அப்படின்னு தோண வைக்குது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.75. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே வித் மீ FD was with மோகி.